வாகனம் இல்லை, ஒரு சைக்கிளுக்கு கூட வழி இல்லை. அந்த டைமில் என்ன கேட்டார், சரியான உடுப்பு வேண்டு, ஜீன்ஸ், அடுத்த ஜீன்ஸ் வேண்டுறதுக்கு கூட என்னட்ட பெருசாக பணமே கிடையாது. அப்போ இந்த கூட்டத்தை நடத்தாதபடிக்கு நாங்கள் சொன்ன இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து உங்களோட கதைக்கிறோம். அப்போ கூட்டத்துக்குள்ளே இருந்த ஆக்களுக்கு அடி விழுந்துட்டு, இவர் இந்த சேர்ச்சி கட்டுறதை பார்ப்போம், இதை கொளுத்துவோம் அப்படி சொன்னவங்களே பலர். அந்த சவால்களின் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும். எங்கள் தம்பி ஒரு ஆள் நடக்க மாட்டேன், அவரை குறித்து எல்லாரும் அற்புத அதிசயங்களை தேடி போயினேன், கிட்ட தம்பியை நடக்க பண்ணட்டுமா. இத்துணி எதிர்ப்பு வந்தது. போன இடங்களில் நிறைய காரியங்கள் அடிக்க வந்தாங்க, இதுக்கு நின்றுங்கன்னா உங்களெல்லாம் வெட்டுவாங்க, நிறைய பிரச்சனை. அதன் மத்தியிலும் தைரியமாக நின்று ஊழியம் செய்கிறாங்க. இப்போ நிறைய அவமானப்படுத்துவாங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையோ, நீங்கள் பாமர மக்கள் கடைசி ஒரு இடத்துல நடக்குது, உங்களுக்கு வேறு வேலை இல்லையோ, போய் ஏதாவது வேலையை செய்து சாப்பிடுவோம். நல்லது. ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு மீண்டும் தடம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தடம் நிகழ்ச்சி கூடாக அருமையான மனிதர் பாஸ்டர் ரஜீவன் அவர்களோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆரம்ப காரியங்களில் இருந்து ரட்சிப்புக்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை எப்படியாக பயணித்தது, அதன் பின்பதாக ரட்சிப்புக்குள்ளாக எப்படி தேவன் வழி நடத்தினார், அங்கு அவர்கள் கற்றுக்கொண்ட சவால்கள், அங்கு அவர்கள் நம்பியிருந்த சார்ந்திருந்த சூழ்நிலைகளில் எப்படி ஏமாற்றங்கள், அதன் பின்பதாக அவர் பின்மாற்றம் அடைந்து அதிலிருந்து தேவன் எப்படி மீண்டும் கட்டி எழுப்பினார் போன்ற அநேக காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்திருந்தார். ஸோ இன்றைக்கு எப்படி தேவனுடைய ஊழியத்தை மேற்கொள்கின்றார், எப்படியாக ஒமேகா மினிஸ்ட்ரி ஒரு 2 நபர்களோடு ஒரு புது வருட ஆராதனையாக, ஒரு குடும்ப ஆராதனையாக, ஒரு சின்ன ஒரு குடும்ப சூழலுக்குள்ளாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்பதாக வாரம் ஒரு சிறு ஆராதனை கூட ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு பெரும் திருச்சபையாக, ஒரு ஊழியமாக நிலைநாட்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ அது எப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது போன்ற இன்னும் அநேக காரியங்களை கேட்டறிவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரைஸ் மீடியாவின் தடம் நிகழ்ச்சி கூட. பாஸ்டர், உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட நீங்கள் அநேக சவால்களை கடந்து வந்திருக்கிறீங்க. ஸோ அதான் சொல்லுவாங்கல்ல, ஒன்று வேதாக கல்லூரி போயிட்டு வந்தால் போதும் அப்படின்ற ஒரு தியரி இருக்கிறது. ஸோ வேதாம கல்லூரியிலையும் அநேக பாடுகள், நெருக்கங்கள், அங்கும் பயிற்சிவிப்புகள், அங்கும் அநேக சவால்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சூழலுக்குள்ளாக அநேக சிரமங்களை எல்லாம் தாண்டி அதுக்கு பின்பதாக ஊழியத்தில் ஒரு விரக்தி ஏற்பட்டு எல்லா இடத்திலும் ஒரு தராதரம்ன்ற ஒரு காரியம் காணப்படுகிறன்ற ஒரு எண்ணம் தோன்றி, ஸோ தேவன் ஏதோ ஒரு பக்கத்தால் ஏதோ ஒரு வகையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு உந்தி தள்ளி இன்றைக்கு ஒமேகா மினிஸ்ட்ரியை நீங்கள் ஆரம்பித்து நடத்தி வந்திருக்கிறீங்க. ஸோ ஒமேகா மினிஸ்ட்ரி அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த 2 விசுவாசிகளோடு ஆரம்பிக்கப்பட்ட பயணம் இன்றைக்கு கர்த்தர் அநேக விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ரட்சிப்புக்குள்ளாக நடத்த கர்த்தர் உங்களை பயன்படுத்தி வருகிறார். ஸோ இந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதியை குறித்து ஒரு சில காரியங்களை எங்களோட கூட பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு எப்படியாக இந்த ஊழியம் பயணித்து கொண்டு இருக்கிறது போன்ற காரியங்களையும் எங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆரம்ப நாட்களில் அநேகர் அந்த தங்களோட ஊழியம் செய்கிறதுக்கு எங்களை வேற கேட்டாங்க. சில பேர் சொல்லிச்சுன்னா, நாங்கள் உங்களுக்கு மாதம் பணம் தருவோம், உங்களுக்கு வாகனம் எடுத்து தரலாம் அப்படிலாம் சொல்லிச்சு. எனக்கு அதில் அந்த இணக்கப்பாடு இல்லை. என்னென்று கேட்டால், எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். கடவுள் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறேன். நான் அவங்க போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், சில ஊழியத்துக்கு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறேன். ஆனால் அவங்க கொடுக்குற பணம், அப்போ என்னட்ட வாகனம் இல்லை, ஒரு சைக்கிளுக்கு கூட வழி இல்லை. அந்த டைமில் என்ன கேட்டார், சரியான உடுப்பு வேண்டு, ஜீன்ஸ், அடுத்த ஜீன்ஸ் வேண்டுறதுக்கு கூட என்னட்ட பெருசாக பணமே கிடையாது. அப்போ அந்த டைமில் அப்படி கேட்கினேன், வாகனம் எடுத்து தரேன். என்னென்னு கேட்டால்,
இந்த டைமில் நான் செய்த ஊழியங்களை பார்க்க ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. அப்படி இருக்கிற டைமில் தான் முதல்ல ஒரு பெரிய கூட்டம் மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுத்து ஒரு ஆரம்பித்த அந்த டைமில் ஒரு நல்ல கூட்டத்தை செய்வோம் என்று ஆரம்பிக்க தான் அந்த நான் முதல் பார்த்த அந்த தரிசனத்தினுடைய அந்த தாக்கம் இங்கே நடந்தது. இப்போ இங்கே இந்த வீட்டின் இந்த சின்ன கோளில் ஆராதிக்க வந்திருக்கணும். அப்போ அதுக்குள்ளே ஒரு 15-20 பேருக்கிட்ட வந்திருக்கிறாங்க. வந்திருக்க அங்கே இந்த ஏரியாவிலேருந்து சனங்கள் எல்லாம் திரண்டு வந்து ரோட்டு மதில் பின் கோடி முன்னுக்கெல்லாம் நின்று அந்த கூட்டத்தை நடத்தாதபடிக்கு நாங்கள் சொன்ன இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து உங்களோட கதைக்கிறோம். அப்போ கூட்டத்துக்குள்ளே இருந்த ஆக்களுக்கும் அடி விழுந்து தண்ணி. இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில் வந்தால் ஒவ்வொருவரும் இன்னும் இங்கே சபை துறப்ப எங்களுக்கு கோயில் இருக்கு அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் நான் ஒரு தனியாள். அப்போ நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படையில். வந்திருக்கிறவங்களுக்கு கூட ஆண்டவரில் உறுதியானவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ தான் ஏதோ அந்த இடத்துல வந்து ஒரு விடுதலை கிடைக்குமென்று தான் வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்க இந்த ரோட்டு இந்த வளவு பின்னுக்கு முன்னுக்கு எல்லாம் சனம் ரெண்டு வாலிப பிள்ளைகள் எல்லாம் நின்று பெரிய இங்கே சர்ச் நடக்கிறத பார்ப்போம். அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் நேரமாக அது பெரிய இதாக மாறி ஒரு மாதிரி அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு போய்விட்டது. போனதுக்கு பிறகு இந்த சின்ன கோளில் தான் ஆராதனை நடக்க சில வாலிப பிள்ளைகள் முஸ்பாத்தி கண்டெல்லாம் பின்னுக்கு வந்திருப்பின. வேறு கிராமங்களில் இருந்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் வந்து பரியாசம் பண்ண வருவேன். இப்போ அங்கே ஜெபிக்க சில அவங்களுக்குள்ள நினைக்கிற காரியங்களை உணர்த்தி சில பிசாசின்ற காரியங்களில் வெறுகிறவங்கள பார்க்க அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். பயம் வந்தோடனே அவங்கள அந்த சூழ்நிலையிலேருந்து அந்த நக்கல் அடித்து முஸ்பாத்தி பண்ண வந்த அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் வரும். அப்போ அவங்கள கூப்பிட்டு சில புத்திமதிகளை சொல்லுவேன். அப்படி ஊழியங்கள் ஆரம்பித்த அந்த காலங்களில் பயங்கர சோதனை. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அப்போ ஒவ்வொரு மாதமும் சுவிசேஷ கூட்டம் வைப்போம். ஸ்பீக்கர் எல்லாம் கட்டி. அப்போ யுத்த காலம், பயங்கரமான யுத்த காலம். ஒரு பக்கம் சுவிசேஷம் ஒவ்வொரு மாதமும் தீவிரமாக நடக்கும். ஸ்பீக்கர் கட்டி இந்த ஏரியாவுக்குள்ளே ஆண்டவர்கிட்ட வார்த்தை போகணும். இப்படி ஒரு முறை இந்த சுவிசேஷ கூட்டம் வச்சு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த 4 இடம் செட் பண்ணி வீட்டுக்கு கல் எறிஞ்சாங்க. வந்து விழுந்தது சட்டார் பட்டாரன்ட்டு ஒரு அந்த ஃபைட்டிங் நடக்கிற மாதிரி வந்து விழுவுது. ஒரு பக்கம் முதல்ல எறிஞ்சாங்க, அடுத்த பக்கம் பெரிய பெரிய கல். அந்த ரோட்டு போடுறதுக்கு பறிச்ச அந்த கல். இப்போ எனக்குள்ளே என்ன பயம்னு கேட்டால், அம்மா அப்பா என்ன சொல்லினேன்னு தெரியாது அந்த பயம்தான் எனக்குள்ளே இருக்கு. நீ புதுசாக ஒரு வேதத்தை கொண்டு வந்து உன்னால தான் இப்படி பிரச்சனை வந்திருக்கு என்று சொல்லுவாங்களன்ற பயம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டு. ஆனால் அவங்களுக்குள்ள அப்படி வெறையில அவங்கள்ட்ட யார் தெரிஞ்சதுண்டு நான் ஒரு இது இவங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசத்தை விட்டு சோர்ந்து போகிறாங்களோ, எனக்கு பக்க வேலை நான் நிற்காம போனால் நான் தனிச்சு போகிறேன்ற ஒரு சூழ்நிலை எனக்குள்ளே இருந்தது. அப்படி பேருந்து கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் வைக்க சனங்கள் பெறுவாங்க. இருட்டடி அடிக்கிறவங்க பலவிதமான தூசண வார்த்தையை பேசுவாங்க, பூ அடிப்பாங்க. மற்றது இவர் இந்த சேர்ச்சி கட்டுறதை பார்ப்போம், இதை கொளுத்துவோம் அப்படி சொன்னவங்களே பலர். அந்த சவால்களின் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். அப்போ இப்படியே போய்கொண்டிருக்கிற இன்றைக்கு ஒரு சிலர் இந்த ஊழியங்களுக்கு எதிராக எழும்பினவங்கள் இல்லை. எங்கள் தம்பி ஒரு ஆள் நடக்க மாட்டேன். இப்போ அவரை குறித்து எல்லாரும் அற்புத அதிசயங்களை தேடி போயினேன். கிட்ட தம்பியை நடக்க பண்ணட்டுமா. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த பிள்ளைன்ற நிலை என்ன? இவரை சாட்டி உங்கள் ஊழியத்தை கொச்சப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே நீர் உண்டு, இந்த பிள்ளையை நீர் எழும்பி நடக்க பண்ணோம்.
இல்லைன்னு சொன்னால் இவருடைய சமூகத்தில் எடுக்கும். அப்போ அப்படி சொன்னவங்களுக்கு கூட அவர்கள் வியாதி படுக்கையாக கிடக்க நாம் போய் அவங்களுக்கு ஜெபிச்சிருக்கு. அப்படி சொன்னவர்கள் கடைசியாக சாகர தரைவாயத்தில் இருக்க நாம் போய் ஜெபிச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நடந்தது. எங்கள் தம்பி அவர் மரித்து போனேன். அதுக்கு பிறகு இந்த ஊழியங்கள், பல சோதனைகள், பல துன்பங்கள். ஒரு பக்கம் சைக்கிள் இல்லை, ஆனால் வாகனம் இல்லை. அப்போ நான் வெறும் மெல்லிஸ். ஏன்னா பாஸ்டர்ண்டு சிலர் சொல்கிறதுக்கு கூட முடியாது. ஏன்னு கேட்டால் பாஸ்டர்ண்டா சில பேர்ட்ட நோக்கம் உடம்பு இருக்கணும், பைக் வச்சுருக்கணும், கார் வச்சுருக்கணும், பெரிய அளவில் சிந்திப்பேன். அப்படி இருக்கிற காலத்தில் நான் இந்த தரிசனம் பார்த்த அந்த இடத்துல இதில் கொஞ்சம் புல்லுகள் இருந்தது. நான் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன். அழுது ஒன்றும் இதை செய்கிறதுக்கு ஒரு பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இதை கட்டுவோம். இந்த வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அதில் ரங்கிச்சு, வானத்திலிருந்து வந்து ரங்கி அடுத்த கனவு அது போட்டு அதுக்கு பிறகு இந்த சேர்ச்சு சின்னனை கட்ட ஆரம்பித்தோம். சின்னனை ஒரு 4 தூண் போட்டு கொஞ்சம் மண் போட்டு சின்னனை ஆரம்பித்தோம். பேர்ந்து இந்த நிசா வந்தால் சுற்றி அந்த மண்ணால் தான் இது போட்டிருந்தாங்க. என்ன மண் போட்டு இது பண்ணி குந்து வச்சோம். அந்த தண்ணி அந்த குந்தோட தளம்பி கொண்டிக்கும். இப்போ அந்த டைமில் கூட அந்த குந்து விளையில கடவுள் பாதுகாத்த. அப்படி தேவன் வழி நடத்தினேன். அப்படி வழி நடத்தி முதல் தூண் வைக்க ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஆள் தூண் வைக்க ஜெபிக்க பிசாசு ஆட ஒழிக்கும். இப்படி இருந்தெல்லாம் கடவுள் பெரிய காரியத்தை செய்தார். அப்படியே மெல்ல அப்போ ஒவ்வொரு காரியம் செய்தது அதிசயம். இந்த சின்ன ஒரு இதை கட்டுறதுக்கு கூட அப்போ ஒரு விசுவாசியலும் இல்லைத்தான், யாரும் கொடுக்குறதா இல்லை. வெளியில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டவங்க ஒரு முறை ஒரு நாள் ரோட்டால் போகிறேன்னு ஒரு நாள் கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு ஒரு பணத்தை தாரார். அந்த சேர்ச்சுக்கு மண் வண்டி பறையும். அவர் எனக்கு முதல் பார்த்தது கிடையாது. அவருக்கு என்னன்னு தெரியல, கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு நீங்கள் அந்த சேர்ச்சுக்கு மண் பறையும். அப்படி ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்தில் ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சு. அந்த மரம் சீட்டு இந்த சின்ன சேர்ச்சி அமைக்கிறதுக்கு ஆண்டவர் விசுவாசத்தில் வழி செய்து. அப்படி இருக்கிற காலங்களில் தான் தேவன் எனக்கு சில பாடல்கள் தந்து கொண்டிருக்க ஒரு மரவள்ளி தோட்டம் கொண்டு நான் செய்தேன். செய்யக்க அதில் கொஞ்சம் கிழங்கு விழுந்தது. நான் நினச்சேன் இந்த விழுந்த இந்த பணத்தை கொண்டு இந்த பாட்டு சீடியை வெளியிடுவோங்க, அது போதா. அப்போ நான் ஜெபம் பண்ணினேன். ஜெபிக்க ஒரு வெளிநாட்டுறார் ஒரு 10,000 தந்த. இப்போ இந்த காசையும் போட்டு முதலாவது பாகம் என் இயேசுவே என்ற சீடியை வெளியிட. இப்படி இருந்து இன்றைக்கு 7 பாகத்தை வெளியிட்ட ஓரளவுக்கு கடவுள் கிருகை செய்தார். என்ற வாழ்க்கை விசுவாசம். டேரக்டையும் கை நட்டி கேட்க மாட்டேன், டேரக்டையும் கேட்கவே மாட்டேன். சபை விசுவாசத்தையும் கேட்க ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பேன். அவர் எல்லாம் சந்திப்பேன். சைக்கிள் இல்லாமல் இருந்தேன். ஒரு வீட்டில் போய் ஜபித்தேன். அப்போ ஆரம்ப காலத்தில் சைக்கிள் இல்லை, நடந்து போய் பஸ்ஸில் போய் தான் ஊழியங்களை செய்தேன். அந்த வீட்டை ஜபிச்சு 2-3 நாள் பிறகு போக எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வேண்டி கழுவி போட்டவும் அங்கே பணம் தந்தாங்க. இப்படி கடவுள் அற்புதம் செய்தேன். பேருந்து எனக்கு ஒரு பைக் பண்ணுறதுக்கு தம்பி மூலமாக எனக்கு ஒரு பைக் கிடைக்க வச்சு. அப்படி கத்தர் படிப்படியாக உயர்த்தினேன். பேருந்து நிறைய இடங்களில் ஊழியங்கள் செய்ய போன இடங்கள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள். இப்போ எந்த நோக்கம் என்னென்னு கேட்டால், இலங்கையில் உலகம் எல்லாம் சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ள கடந்தப்படவும் ஆண்டவரை பற்றி ஒருவன் கூட தெரியாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ லட்சம் பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறோம். எப்படி என்னன்னா வீடு வீடாக போய் ஆண்டவரை பற்றி சொல்லி டேக்ஸ் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு இப்போ இங்கே அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு நிறைய பண தேவை, வாகன தேவை இருக்குது. நாங்கள் சில காரியத்தை கிரியம் செலுத்தி
அந்த காரியங்களை இலங்கையில் செய்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு இத்துணை எதிர்ப்பு வந்தது. போன இடங்களில் நிறைய காரியங்கள் அடிக்க வந்தாங்க, அதுக்கு நின்றுங்கண்டா உங்களெல்லாம் வெட்டுவோம்னா நிறைய பிரச்சனை. அது மத்தியிலும் தைரியமாக நின்று ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி கத்தர் ஒரு 70 பேருக்கிட்ட கத்த தந்திருக்கிறார். இன்னும் ஒன்று எங்கள் வசந்தபுரம், மற்றது குருநகர், பண்டத்தெருப்பு, மற்றது இஞ்சையும் நடக்குது. 4 இடத்த ஊழியம் செய்கிறோம். உங்களோட ஊழியத்தினுடைய அடுத்த விஸ்தாபரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் கூட அழகாக அமைச்சு வச்சிருக்கிறீங்க. இந்த இடம் இன்னும் விசாலப்பட, இன்னும் அழகான ஒரு திருச்சபை கட்டிடம் எழும்ப கத்தர் அனுக்கிரகம் செய்வாராக. மற்ற இடங்கள்ல இருக்கிறதும் இதே மாதிரி வீட்டு திருச்சபையை தான் செய்யலாம். வீடு தான் சின்ன கோளில் நடக்குது. வசந்தபுர சர்ச்சில் சின்ன 4 தூண் போட்டு சின்ன இடத்த நடக்குது. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கடவுள் அந்த காரியத்தை செய்வார் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்தும் போதர் அவர்களுடைய பாடல் ஊழியங்களை நீங்கள் ரஜீவன் ஷெரீன் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு கூட அவருடைய பாடல் ஊழியங்களை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ரஜீவன் ஷெரீன், நீங்கள் அந்த லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்வையிடுவனூடாக போதருடைய பாடல்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் போதருடைய ஊழியங்கள் தொடர்பான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள திரையில் தெரிகிறதான தொலைபேசி இலக்கத்தோடு கூட நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. விசேஷமாக போதகருடைய சாட்சியை கேட்டிருக்கிறீங்க, அவருடைய ஊழிய பயணங்கள் ஊழியங்களை குறித்து அறிந்திருக்கிறீங்க. அவருடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். அவருடைய ஊழியத்தில் இன்னும் அடுத்த கட்டமாக அவர் கட்டுமான காரியங்கள், திருச்சபை அமைப்பதற்கான வேலைப்பாடுகளை மேற்கொள்ள வாஞ்சித்து கொண்டிருக்கின்றார். ஸோ அந்த காரியங்களை மேற்கொள்வதற்கு கத்தர் வழிகளை வாசல்களை திறக்க வேண்டும் என்பதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். கத்தருடைய ஈவும் இரக்கமும் தாங்கி நடத்த வேண்டும் என்று சொல்லி கத்தருக்காக பிரயாசப்படுகிற தேவ மனிதருடைய இந்த பயணம், இந்த ஊழியமானது இன்னும் அநேக லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு அடைய சுவிசேஷ பணி, சுவிசேஷ ஊழியங்கள், திருச்சபை ஊழியங்கள் ஆசீர்வாதமாக அமைய கத்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர், இம்மட்டும் நேரமாக ஒரு மணித்தியாலத்துக்கும் அதிகமான நேரத்தில் உங்களுடைய சாட்சியை எங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறீங்க. பல சவால்கள் மத்தியில் தான் கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்து பயணித்து வந்து கொண்டிருக்கிறீங்க. விசுவாசத்தோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறீங்க. பாடல் ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், திருச்சபை ஊழியங்கள், இவ்வளத்தையும் நீங்கள் உங்களுடைய விசுவாச பயணத்தில் நீங்கள் மேற்கொண்டு கட்டி எழுப்பி வர்றீங்க. கர்த்தர் தொடர்ந்து இன்னும் அதிகமாய் மேற்கொண்டு செயல்படுத்தி வருவாராக. கிராம ஊழியம் என்று சொன்னாலே பல சவால்கள் இருக்கத்தான் செய்யும். அது பெரும் போராட்டத்தின் மத்தியில் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் செய்கிற அந்த கிராமத்து ஊழியத்தில் இன்னும் அதிகமாக இதனுடைய நாம மகிமை அடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்போ இந்த திருச்சபை கட்டிடம் இன்னும் விசாலப்பட நீங்கள் எடுக்கிற அடுத்த கட்ட முயற்சி எப்படியா இருக்கிறது? என்ன மாதிரியான முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறீங்க? எப்படியான தேவைகள் உங்களுக்கு காணப்படுகிறது? சபைக்கண்டு ஒரு காணி வேண்டி இருக்கு. ஒரு 4 பிறப்பு காணி இருக்கு. அந்த வேண்டின காணியில் ஒரு சபை ஒன்று கட்டவும். ஆமாம் ஆமாம். இங்கே என்னென்று கேட்டால் இந்த இடத்து 10 ஜனங்கள் இருக்க 10, மற்ற கிளச்சபைகளும் வந்து சேர்ந்து வருகிற பொழுது இந்த இடம் போதாது. அதுக்காக விசாலப்படுத்த அது இந்த இடத்துல இருந்து தூரம் இருக்கா அல்லது? இந்த இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் பக்கத்தில். ஸோ திரையில் நீங்கள் அந்த வீடியோ காட்சியையும் காணக்கூடியதாக இருக்கும். சுவிசேஷம் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்கிறது. சுவிசேஷத்துக்கு நாங்கள் சொல்லப்படாத கிராமங்களுக்குள்ளெல்லாம் போய் ஒரு 30 பேருக்கிட்ட சுவிசேஷம் சொல்கிறோம். அந்த சுவிசேஷத்தை நாங்கள் போய் சொல்கிறதுக்கு நிறைய டேக்ஸ், வாகன தேவைகள் உண்டு. அந்த காரியங்களும் சந்திக்கப்பட்டால் நாங்கள் இலங்கையில் எல்லா இடமும் போய் அந்த சுவிசேஷத்தை விதைச்சு ஒரு தரம் இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா இடமும் ஒவ்வொரு மூளை முடக்கு கடைசி எங்கெங்கெல்லாம் மனுஷன் இருக்கிறானோ அந்தந்த இடங்களுக்குள்ளெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு அவருடைய வருகையை குறித்து நிச்சயமாகப்படுத்தும். நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிற சுவிசேஷம் என்பது எல்லாருக்குமே விதைக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிற இயேசு சொன்னதே நாங்கள் நியாயமான பேருக்கு சொல்லியிருக்கோம். ஆமென்.
நிறைய எதிர்ப்பு, நிறைய பிரச்சனை. இப்போ நிறைய அவமானப்படுத்துவாங்க. உங்களுக்கு வேறு வேலை இல்லையோ, நீங்கள் பாமர மக்கள், இப்போ கடைசி ஒரு இடத்த போன இடத்துல உங்களுக்கு வேறு வேலை இல்லையோ, போய் ஏதாவது வேலையை செய்து சாப்பிடுங்க என்று சொன்னாங்க. முல்லைத்தீவில் அங்கே போனால் அங்கே சுவிசேஷம் சொன்னால் நீங்கள் கத்தோலிக்கமோ இல்லை இந்துக்காரரோ நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாது, இதுக்குள்ளே நொன்னார்சிக்காரருக்கு இடம் இல்லை, வந்து அவங்கள வெட்டுவோம். நாங்கள் அந்த சூழ்நிலையில சொல்லித்தான் முடிச்சு வந்தோம். அப்படி ஒவ்வொரு இடமாக போகிறோம். நிறைய சவால். அதன் மத்தியிலும் எப்படியாவது எவ்வளவு அவமானப்பட்டாலும் ஆண்டவரை அவங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அதான் நோக்கம். நிச்சயமாக கர்த்தர் செய்கிற ஊழியத்தை கனப்படுத்துவாராக. விசேஷமாக சுவிசேஷ ஊழியங்கள், சுவிசேஷ காரியங்களை மேற்கொள்கிறவர்கள் போதகரோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி அவருடைய ஊழியத்துக்கு நீங்களும் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவருடைய வாஞ்சையின்படி திருச்சபை கட்டிடத்தை எழுப்ப வேண்டும், கட்டிடத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு கூட இந்த அடுத்த கட்ட முயற்சியை மேற்கொள்கிறார். கர்த்தர் இந்த சாட்சியை பார்த்த உங்களுடைய இருதயத்தில் எவ்வாறு என்று சொன்னால், அந்த திருச்சபை கட்டிடத்துக்கு நீங்களும் ஏதேனும் ஒரு விதத்தில் பங்களிப்பு செய்ய விரும்புவீர்கள் என்று சொன்னால், திரையில் தெரிகிறதான போதகருடைய தொலைபேசி இலக்கத்தோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி அவருக்கு கூடாக மிகுதியாக என்ன காரியங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது, எப்படியாய் ஊழியங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது போன்ற காரியங்களை கேட்டறிந்து அந்த இடத்திலே நீங்கள் திருச்சபை கட்டுவதற்கு ஏதேனும் வகையில் உதவி செய்ய முடியுமா இருந்தால் உதவி செய்ய ஏதுவாக இருக்கின்றது. ஸோ நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அது ஏதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். சுவிசேஷ காரியங்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய விரும்புவீர்கள் என்று சொன்னாலும் திரையில் தெரிகிறதான தொலைபேசி இலக்கத்தோடு கூட போதகரை அணுகி அவருடைய ஊழியங்களை மேலும் அதிகமாய் அறிந்து தெரிந்து அவருடைய ஊழியத்துக்கு நீங்கள் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பாஸ்டர், நன்றி. ஒரு நீண்ட பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும், ஊழியத்துக்கு வரவிருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிட்டேன். இறுதியாக நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்களுக்கு சொல்கிறது காரியம் என்னென்னு சொன்னால், எந்த வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வந்தது. மனுஷர்களை நீங்கள் ஒருவேளை நீங்கள் பார்க்குற விதமாக சில மனிதர்கள் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைச்சு சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வரைக்க அதில் சோர்ந்து வேதனைப்பட்டு உங்களோட லட்சியத்தையும் உங்களோட நோக்கத்தையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எந்த போராட்டம், எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அதை சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக நீங்கள் நில்லுங்க. கர்த்தர்ட்ட நாமத்தின் மகிமைக்காக நில்லுங்க. வேதாகமத்தில் பார்க்க அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்காக பலதரப்பட்டதான சோதனைகளும் கூட கடந்து போன போதிலும் பரிசுத்த ஆவியால் நிரம்பி சந்தோஷத்தோட ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் நின்றாங்க. எப்படியாவது இந்த தேசமெங்கிலும் அவற்றை அன்பு கடந்து போக வேண்டும். ஒரு சரியான ஆட்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். சரியானவர்களை தெரிஞ்சு கொண்டு சரியான ஆட்களை உருவாக்கி சரியானவர்களிடத்தில் நாங்கள் விதைக்கிற காரியங்கள் போய் சேரைக்க அது தேசத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய மகிமையை தேசத்தில் கொண்டு வரும். ஆனபடினால எந்த சூழ்நிலையிலும் அவற்றை வார்த்தையை பாருங்க. வேதம் என்ன சொல்லுதோ அதை கை கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் போகிற பாதை சரியாக இருக்கு. நிச்சயமாக. ஸோ போதகர் கடந்து வந்த வாழ்க்கை அப்படியே தான் இருந்தது. மனிதர்களை நம்பினார். அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். நம்பிக்கை அற்றொரு சூழலாய் காணப்பட்டது. ஸோ எந்த இடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நிலையானதாக இருக்கிறது. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கையாக இருந்து வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஊழியமாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா காரியங்களும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து தாங்கி நடத்த ஏதுவாக இருக்கும். அற்பமாய் இருக்கிறது என்று சொல்லி அசட்டையாய் இருந்து விடாதீர்கள், அசதியாய் இருந்து விடாதீர்கள். இந்த அற்பமான ஆரம்பத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட போதுமானதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சாட்சி, உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் நிச்சயமாய் போதகரோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி இன்னும் அவருடைய ஊழியத்திற்கு பக்கபலமாய் நீங்களும் நின்று அவருடைய ஊழியத்துக்கு தாங்கக்கூடியதாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
வார்த்தையில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வார்த்தை கூடாக கிரியை செய்து ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். பாஸ்டர், உங்களுடைய நேரத்தை தந்தமைக்காக நன்றி. நீங்களும் எங்களுக்கு அதுக்குரிய இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த சாட்சியை சொல்ல வச்சதுக்கு நன்றி. நன்றி பாஸ்டர், நன்றி. மீடியாவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தில் எங்களை அதிகமாக நேசித்துக் கொள்ளுங்கள், தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக நேயர்களுக்காக ஒரு ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சாட்சியை சொல்லும்படியான ஒரு கிருபையை, பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தினதற்காக நன்றி. இந்த சாட்சியை பார்க்கிறவர்கள், இதை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் அறிவீர் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை கடவுளோடு ஐக்கியப்பட்டதாக இருக்கட்டும். அப்பா, மனிதர்களால் தோல்வி அடைஞ்சு அநேக சூழ்நிலைகள் உம்மை விட்டு தூர போவதற்கும் மனதில் ஒரு விரக்தியை ஏற்படுத்துவதற்கும் காரணமாக இருந்திருக்கும். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் உங்களுடைய ஜீவியத்தை நீர் கட்டி எழுப்புவீராக. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பினால் நிரப்பும், உம்முடைய வசனத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, மனிதர்களுடைய வார்த்தைகளை விட கர்த்தருடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. யார் யாரெல்லாம் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை நீங்கள் விடுதலையாகும். வியாதிகளிலிருந்து விடுதலையாகும், சூனியத்திலிருந்து விடுதலையாகும், பலவீனங்களிலிருந்து விடுதலையாகும், பின்மாற்றத்திலிருந்து விடுதலையாகும். மனதில் என்னென்ன காரியங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த பாதிப்பிலிருந்து மறுபடியும் சுகமடைந்து கட்டி எழுப்பப்பட உதவி செய்கிறார். உம்முடைய நாமத்தினால் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் காணச் செய்யும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொருவரும் விளங்கட்டும். உம்முடைய சுவிசேஷத்துக்காக ஒவ்வொருவரும் விளங்கும்படிக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, பவுல் சொன்னது, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சொன்ன வசனத்திற்கு நல்ல போராட்டத்தை போராடவும் ஆண்டவரே, கிரீடத்தை பெறும்படியாக ஆண்டவரை ஓட கர்த்தர் உதவி செய்கிறார். உடைய நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய பெரிய காரியங்களை செய்யும். என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கு, அதெல்லாம் நடக்கும்படி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிறதான ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லது. பிரேஸ் மீடியா நேயர்கள் யாவருக்கும் இந்த தடம் நிகழ்ச்சியானது ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் அடைந்த நன்மைகளை சாட்சிகளாக எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். திரையில் தெரிகிறதான வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்துமாக போதகருடைய ஊழியத்திற்கும் நீங்கள் உங்களுடைய நன்மையான ஈவுகளால் தாங்கி நடத்த ஏதுவாக இருக்கிறது. அப்படியே தொலைபேசி இலக்கத்தோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி அப்படியே ஊழிய காரியங்களுக்கு நீங்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய விதத்தில் நீங்கள் பங்களிப்புகளை செய்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் தொடர்ந்து உங்களை தாங்கி நடத்துவதாக. நிச்சயம் இன்னும் ஒரு தடம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஊழியரோடு கூட உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அகலியன். நன்றி, வணக்கம்.